அப்படிங்கிறதுனால லக்ஷ்மீ நரசிம்ம கருணாரச ஸ்தோத்திரம் அல்லது லக்ஷ்மீ நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம், இப்படி 2 பெயர் இருக்கு ஒரு ஸ்தோத்திரத்துக்கு. இந்த ஸ்தோத்திரமானது நரசிம்மரை குறித்து சங்கர பகவத்பாதாளால் இயற்றப்பட்டதான ஸ்தோத்திரம். இது ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை அவசியம் எல்லாரும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரியவாளுடைய ஒரு ஆக்ஞையின் பிரகாரம் அந்த லக்ஷ்மீ நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவசியம் சாயங்காலம், நரசிம்ம அவதாரம் எப்பன்னா சாயங்காலத்தில், பகலும் இரவும் கூடும் சமயத்தில் அவதாரம். அந்த சமயத்தில் சூரிய அஸ்தமன சமயத்தில் சுத்தாளாக இருந்துட்டு இந்த லக்ஷ்மீ நரசிம்ம கருணாரச ஸ்தோத்திரம் அல்லது கராவலம்ப ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடியதான இந்த ஸ்தோத்திரத்தை நாம் எல்லாம் பாராயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அவரவர்கள் வீட்டிலேயே பாராயணம் பண்ணலாம். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இப்படி பாராயணம் பண்ணினா ரொம்ப வசத்தி. லக்ஷ்மி நரசிம்மரை பூஜை பண்ணணும், அவரை ஸ்மரிக்கணும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யுன் நமாம்யகம். மிருத்யுவுக்கே மிருத்யு அவர், காலனுக்கு காலன் அவர். ரொம்ப அனுகிரகமூர்த்தி நிருசிம்மமூர்த்தி. நிருசிம்மரை உபாசிக்கிறவாளுக்கு எல்லாமே ஸ்புரிக்கும். எதுதான் ஸ்புரிக்காது? ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, எத்தனையோ இடத்துல பாகவத உபன்யாசங்கள் நடக்கிறது. நம்ம கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? எதனால உபன்யாசம் பண்ண முடியறதுன்னா, இந்த பாகவதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாதானே உபன்யாசம் பண்ண முடியும், அதை எடுத்து சொல்ல முடியும், சொற்பொழிவு ஆற்ற முடியும். இந்த பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் ஸ்ரீதர சுவாமின்னு பேரு. அந்த ஸ்ரீதரர் நரசிம்மனுடைய உபாசகர். நரசிம்மனை உபாசிக்கக்கூடியதான ஒரு வியக்தியாக இருந்தார் ஸ்ரீதர சுவாமிங்கிறவர். இந்த பாகவதத்தினுடைய அர்த்தம் யாருக்குடா தெரியும், அதனுடைய தாத்பரியார்த்தம் யாருக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. வியாசோ வேத்தி. வியாசர் தான் சுகருக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதுனால வியாச பகவானுக்கு முழுவதும் தெரியும். சுகோ வேத்தி, வியாசர்கிட்டேந்து கத்துண்டதான சுகருக்கும் நன்றாக தெரியும். வியாசோ வேத்தி சுகோ வேத்தி ராஜா வேத்திவா நவா. ராஜா யாரு? பரீட்சித்து.